தர்ம சங்கடமல்ல போச்சு. நாமும் சுத்தாத ஊரும் கிடையாது, போடாத வேஷமும் கிடையாது. அந்த பயலை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலையே. ஏவா, அவன் ஒரு தர்மிஷ்டனாமே, நிறைய தர்மம் பண்றதா கேள்வி. அப்படி இருக்கும்போது அவனை பத்தி யாரு காட்டி கொடுப்பாங்க? சரி, அவன் தர்மம் பண்ணட்டும். ஒண்ணு, நான் இந்த உத்தியோகத்தை விட்டு ஓடி போகணும். அப்படி இல்ல அவனை பிடிக்கணும். என்ன சார் இந்த நேரத்துல உத்தியோகத்தை விட்டு ஓடி போகணும்னு சொல்றீங்களே? நான் கூட கேள்விப்பட்டேன் உங்க லிஸ்ட் ப்ரமோஷன் இதுல இருக்குன்னு. ஏதோ நீங்கெல்லாம் ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு வந்தா எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். அது கிடைக்கட்டுமாப்பா. எனக்கு ஒரு யோசனை தோணும். நீயும் 94 சேர்ந்து பொம்பளை வேஷம் போடுங்க. நாளைக்கு 12 மணிக்கு புறப்படணும். ரெடியா இருங்க. நான் கமிஷன் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன். 94 நானும் பொம்பளை வேஷமா? 94 நல்ல நேரத்துக்கு வந்தையா. இன்னைக்கு ராத்திரி உனக்கு டிவி. யாருக்கா டிவி? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. பங்களாவுக்கு போய் அங்க தங்குறவங்க அட்ரஸ் எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வர சொல்லி ஐயா இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கணுமா? ஐயோ, பொம்பளை வேஷமா? ஆமா. ஐயா, ஆம்பளையிலேயே நம்ம 2 பேரும் பொருத்தவில்லையே. ஒருவேளை பொம்பளையில இருக்கலாம். ஐயா சொல்றாரு, அப்படித்தானே கேட்கணும். வா ஐயா, வா புறப்படு. பார்ப்போம். குதிரையை நிறுத்துங்க. குதிரையை நிறுத்தினாதான் இங்க வந்திருக்கிற அழகை நான் ரசிக்க முடியும். இல்ல இல்ல, இங்க இருக்கிற அழகுல நான் சொக்கி. மரகத கம்பளம் மாதிரி மனசை பறிக்கிற அழகெல்லாம் இங்கதான் இருக்கு. அவங்கவங்க கண்ணுக்கு அவங்கவங்க பாக்குறதான அழகா இருக்கும். சரி, 2 பேருக்கும் பொதுவா குதிரை இங்கே நிக்கட்டும். இங்கே நிக்கட்டும் 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 நிக்கட்டும். நில்லு 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 நில்லு. தாமரா, நீங்க திரும்பாம ஒரு பாட்டு வாசி. நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ திரும்பாம ரசி, நான் வாசிக்கிறேன். சரி, நீ வாசி. திரும்பாத. நானும் திரும்பல. இல்ல, இந்த ஒப்பந்தம் கடைசி வரல மாறப்படாது. சரி. எப்படி என்ன புருக்கா? அட என்ன புருக்கா கருக்கா இறங்கி போயிடுச்சா? சரிதான், அங்க என்னமோ நிக்கிது, அதை ரசிச்சுட்டு வர போயிருக்கு. சரி சரி, இந்த இடைவேளையில நம்ம இறங்கி அப்படி சொக்கிய அப்படி அப்படி பார்த்து சொக்கி சொக்கி மறக்குதா? வா, அங்க உட்காந்து பேசலாம். சொக்கி, ஆமா நீ மட்டும்தான் வந்தியா? துணைக்கு யாராவது? ஆமா, துணையோடு தான் வந்தேன். ஓச்சரம், யார கூட்டிட்டு வந்த? காதல். காதலா? ஆமா, அது இப்போ உன் கூட வந்திருக்கா, வீட்டுல வச்சு பூட்டிட்டு வந்துட்டியா? பூட்டி வச்சாலும் அது அங்க இருக்குமா மச்சான்? எனக்கு காலை வலிச்சாலும் அதுல ஓட்டமா ஓடியாந்துடுது. அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா ஓடியார வேகத்துல மேல வந்து மோதினாலும் மோதிப்படும். சொக்கி, என்ன யோசனை பண்ற? இல்ல, இத்தனை நாளா ஏன் இந்த பக்கம் வரலன்னு காதல் உன்னை கேட்க சொல்லுது. ஓஹோ, அப்படியா? குதிரையிலேயே 4 நாளா இருந்துட்டேன், அதனால அந்த பக்கம் வரல. இப்ப உன்னை பார்த்த உடனே குதிச்சு வந்துட்டேன்னு அதுகிட்ட நீ சொல்லு. இந்த பெண்களே இப்படித்தான். கண்ணாடி பாத்திரத்தை புழங்குற போதும் கன்னி பெண்களோட பழகுற போதும் ஆத்திரம் அவசரம் கூடாது. நீ சொல்றது மூக்க பொத்திக்கிட்டு ரோஜாவை மோந்து பாரு, நாக்க அறுத்து போட்டு பாயசத்தை ருசி பாருங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, கிணத்து தண்ணீரே வெள்ளம் கொண்டு போகாதுங்கிறதுக்காக சொன்னேன். கிணத்து ஜலத்தை வெள்ளம் கொண்டுகிட்டு போயிடாதுன்னு சொல்றது சரி. பக்கெட்டை போட்டு கூட முள்ளப்படாது. இந்த மச்சான், உங்ககிட்ட நம்மளால பேச முடியாது. முடியலன்னா அழுவு. நீ இருக்கும்போது நான் ஏன் மச்சான் அழுவணும்? நான் எதுக்காக சொன்னேன்னா, பெண்களுக்கு 2 வகை தான் தெரியும். ஒண்ணு அழுவாங்க, இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ அழுதுகிட்டுன்னு சொல்றேன். ஓ மச்சான். சொக்கி, இந்த பெண்களுடைய கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர் துளி ஒண்ணொன்னும் ஒவ்வொரு பட்டாள சிப்பாயா மாறுவானா, அப்படி பெரியவங்க சொல்லுவாங்க. மச்சான். என்ன சொக்கி? இல்ல மச்சான், உங்க அண்ணனை பிடிக்கிறதுக்கு எங்க ஊர்ல எல்லாரும் சரியா? பாத்து போ பாப்போம், பாத்து போ. சொக்கி சொக்கி, நீ கூட கூட்டிட்டு வந்திய காதல், அதை கூட்டிட்டு தானே போற? போ மச்சான்.
அம்மா யாருக்காது என்னமோ தெரியல, வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். எங்க அப்பா காணா? சொக்கு, நீ அம்மாவை பாத்துக்கிட்டு நான் கஞ்சியை கொண்டு வரேன். அப்பா எங்க? வேண்டாம், பரவாயில்லம்மா. எழுந்திருங்கம்மா. அப்பா, நான் குடும்பத்தை பிரிஞ்ச இந்த 15-20 வருஷ காலமா என்ன இவ்வளவு பாசத்தோட ஆதரிச்சவங்க யாரும் இல்லை. என்னெல்ல காலம்தான் என்ன உன்னிடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அம்மா, இது உங்க வீடு மாதிரி நினைச்சீங்க. சொக்கி, நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வா. சரிக்கா. இந்த பொண்ணு யாருமா? பக்கத்து வீடு. ஆனா கூட பிறந்த சகோதரி மாதிரி பழகிட்டான். ஏம்மா, உன் பேர் என்ன? மரகதம். மரகதம் நல்ல ஒரு பெருமையம்மா. என்னம்மா சொன்னீங்க? ஒண்ணும் இல்லை. இந்த காலத்து பொண்ணு உங்ககிட்ட அதிகமா காண முடியாத நல்ல குணம் எல்லாம் நான் உங்ககிட்ட பாக்குறேன். உன் பணிவிடைய பாக்குற போதும் நீ போன ஜன்மத்துல என் வயசுல பிறந்திருப்பேன், அல்லது எங்க அம்மா ஞாபகம் தான் வந்தது. என் மக இப்போ உயிரோடு இருந்தா உன் வயசுதான் இருக்கும், உன்னமேதான் இருப்பான். மரகதம், என் பிள்ளைகளை காண்ற வரைக்கும் மட்டுமல்லம்மா, அதன் பிறகு நீ என் மகளாகவே இருக்கணும். உன்னை நான் மறக்கவே முடியாதம்மா. இப்ப என்னை உங்க மகன்னு நினைச்சுக்கங்கம்மா. பாலவனம் போல பல வருஷங்களா வத்தி வறண்டு போல என் வயிற்றுல பால் வார்த்தது போல எங்கே ஒரு தரம் அம்மா என்று சொல்லு. அம்மா. கண்ணே. அம்மா. என் செல்வமே. அம்மா. என் செல்வமே. அம்மா. உட்காருங்கம்மா. அப்பா, நானு ஆனமலை காட்டு பக்கம் போன போது பாவம் இந்த அம்மா வழியில மயக்கமா கடந்தாங்கப்பா. துணைக்கு யாரும் இல்லைன்னு கூட்டுக்கிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் செய்தம்மா. நீங்க 2 பேரும் கண்ணே மணியேன்னு கட்டி பிடிச்சு கதறும் போது பிரிஞ்சு போன தாயும் பிள்ளையும் ஒண்ணு கூடுற மாதிரி இருந்ததும்மா. நீங்க எல்லோருமே ரொம்ப நல்லவங்க. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இறக்க குணத்துக்கு ஒண்ணுமே குறைச்சல் இல்லம்மா. மரகதா, அம்மாவை சாப்பிட சொன்னியா? சாப்பிட்டாச்சப்பா. தோழர்களே, நீலமலை திருடனை பிடிக்கும் வேலை இனி உங்களுக்கு இல்லை. ஏன் தலைவா, அவன் பிடிபட்டு விட்டானா? அதுவும் இல்லை. இன்று முதல் அவனை பிடிப்பதற்கு ஒரு வீராதி வீரனை நீங்கள் தேடி பிடிக்க வேண்டாம். வீராதி வீரனை தேடி பிடிக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கும் நாங்கள் எல்லாம் வெறும் வீரர்கள். விளக்கமாக சொல்ல போனால் வாய்ப்பேச்சு வீரர்கள். தலைவா, 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 உங்களுடைய வீரத்தை குறைத்து மதிப்பிடுவதாக நினைக்க வேண்டாம். நம்முடைய கூட்டத்தில் இருக்கும் எல்லோரையும் அவனுக்கு அடையாளம் தெரியும். நம்முடைய நிழலை கண்டு கூட அவன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். ஆகவேதான் அவனுக்கு அடையாளம் தெரியாத ஒரு புது மனிதன் நமக்கு வேண்டும் என்கிறேன். என்ன நஞ்சப்பா? சரி தலைவா. நீலமலை திருடனை பிடிப்பவனுக்கு எவ்வளவு வசதிகள் செய்து தர வேண்டுமோ அவ்வளவும் செய்து கொடுப்போம். அதோடு அன்பளிப்பாக 10,000 ரூபாயும் தருவோம். புறப்படுங்கள். அக்கா, ஆமா மீனா, நம்ம ஊருக்கு விருந்தாளியா வந்திருக்காளே சொக்கின்னு ஒரு பொண்ணு, அவ அடுத்த தெருல டான்ஸ் ஆடுறாளா? அப்படியா? வாக்கா போய். இவனா வீரன்? நான் பேச்சுமுத்துங்க. வீரன் எங்க மச்சான் மாவன். பேச்சுமுத்து, நீலமலை திருடனை பிடித்து தர உன்னால் முடியுமா? உங்களால அவனை பிடிக்க முடியலன்னா என்னாலே முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அட அதற்கில்லையா, நீலமலை திருடன் ஒரு பேடி பயல். ஆளை கண்டதும் துஷ்டரை கண்டாக தூர விலகன் ஓடி போயிருப்பாரு. நீலமலை திருடன் தான் துஷ்டன், அயோக்கியன், கொலைகாரன் எல்லாம்.
அவன் எங்களை பிடிக்க முயற்சி செய்கிறான், நாங்கள் அவனை பிடிக்க முயற்சி செய்கிறோம். முடிவில் சத்தியம்தான் ஜெயிக்குமுங்க. அதாவது முடிவு உங்களுக்கு தான். சரி, அவனை எப்பொழுது பிடித்துக் கொண்டு வருவாய்? நாளைக்கு 5 மணிக்கு அவன் இங்க இருப்பானுங்க. இன்று நீ நஞ்சப்பனை சந்தித்த இடத்திலேயே நாளைக்கும் சந்திக்க வேண்டும். நஞ்சப்பா,